ஒரு சில திரைப்படங்கள் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே, அதாவது ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கதை தெரிய ஆரம்பிச்சிடும். இதான் நடக்க போகுது, ஆனால் ஏதோ ஒன்று கிளைமேக்ஸில் ஒன்று பண்ண போகிறான். ஏன்னா அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இன்டர்வல் பிளாக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவான் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கும் போது, ஐயோ இப்படிலாம் இருந்தாலும் ஹீரோ இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான திரைக்கதைகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அந்த திரைக்கதையினுடைய அந்த உண்மைத்தன்மை நம்புற மாதிரி இருந்ததுன்னா அந்த படம் வந்து சக்ஸஸ். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சுட்டு போயிடுவாங்க. என்னை பொறுத்தவரையிலையும் கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்விஸ்ட் வைக்கலாம். அந்த ட்விஸ்ட் வந்து நம்புற மாதிரி இருக்கணும், அக்செப்டபுளாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆமாம்ல நாம் ஒன்று நினச்சோம், அதை வேறு மாதிரி பண்ணிட்டான், நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு ஒன்று பண்ணிட்டான் அப்படின்ட்டு. இப்போ நிறைய திரைப்படங்கள், உலக திரைப்படங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்ததுனால என்னால் வந்து ஈஸியாக வந்து இதுதான் இப்படி நடக்க போகுது அப்படின்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது நம்மளால் வந்து ஈஸியாக கிளைமேக்ஸை அனுமதிச்சாலும் கூட, கிளைமேக்ஸும் அந்த வாட் இஸ் அ பாயிண்ட், அது வந்து கிளைமேக்ஸில் அவங்க என்ன மாதிரி ட்விஸ்ட் வைக்க போகிறாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடிந்தாலும் கூட அசத்துற மாதிரியான ஒரு திரைக்கதை ஆசாதி மலையாள படத்துக்கு இருக்கிறது. அந்த திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஆசாதி ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் வந்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை ஸ்ரீநாத் பாஷி, லாலு, வாணி விஸ்வநாத் இவங்களாம் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஷைஜு குரூப் அவரும் இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன? லால், ஸ்ரீநாத் பாஷி, லால் வந்து மாமனார், ஸ்ரீநாத் பாஷி வந்து மருமகன். இவங்க வந்து, அதாவது லாலுடைய பொண்ணு வந்து வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர். அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. ஒரு கொலை குற்றச்சாட்டில் ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலில் வந்து குழந்தை பார்க்கும்போது அவங்க எப்படியா இருந்தாலும் வெளியில் வந்துடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து கடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. யார்? லாலும் அதே மாதிரி அவருடைய மருமகன் ஸ்ரீநாத் பாஷி 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்திடணும், அதாவது ஒய்ஃப் வந்து கடத்திக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ மீன்வாயில் இந்த பிளான் வெற்றி அடையுதா, ஜெயிச்சாங்களா, தோத்தாங்களா, அவங்க வந்து போலீஸ்னால் கை கட்டி வேடிக்கை பார்த்துருமா, அதுவும் வந்து ஒரு கைதி, தண்டனை குற்றவாளி, கர்ப்பமாக தான் இருக்காங்க, நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க, ஆனால் அப்படியே தூக்கிட்டு போ அப்படின்னு விட்டுருவாங்களா அப்படின்னு கேள்விலாம் எழுது இல்லையா. இந்த ப்ராசஸை இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதை வந்து சாகர் எழுதியிருக்கிறார். இந்த படத்தினுடைய டெபியூ டைரக்டர் வந்து ஜோ ஜார்ஜ். ஓகே, ஸ்ரீநாத் பாஷி நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் அவருடைய மஞ்சுமல் பாய்ஸில் வந்து அந்த குகையில் விழுந்துடுற அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஏற்று நடிக்கக்கூடிய எல்லா கதாபாத்திரமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்துலேயும் வந்து மனுஷன் வந்து பின்னிருக்கிறாரு. முக்கியமாக வந்து அந்த பாத்ரூமில் வந்து போட்டு அடின்னு அடிக்கிற இடமா இருக்கட்டும், வெளியில் வந்து போலீஸ்காரரை வந்து இழுத்து போட்டு உதைக்கிற இடங்களாக இருக்கட்டும், 2 இடத்துலையுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி ரொம்ப சட்டிலாக ஒரு முகத்தை பாவமாக வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டியை வந்து காப்பாற்றியே ஆகணுமே, நான் என்ன பண்ணுறது, அவள் வேறு உடம்பு சரியில்லாதவ, அவள் வேறு கர்ப்பிணி, அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே அவர் வந்து காமிச்சிருந்தார். அடுத்து வந்து வாணி விஸ்வநாத் உண்மையிலே மிரட்டிருந்தாங்க. அந்த டாம்பிகம், அந்த கம்பீரம் இதெல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ அவங்களும் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால். லால் வந்து சிவன் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார். லாலை வந்து இந்த மாதிரி கிழவெல்லாம் ஏன்டா எனக்கு அடிக்கிறதுக்கு, இதே ஏன்டா எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் கொடுக்குறேன்னு ஒரு ரவுடி சொன்னதுக்கப்புறம் லாலோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டு. இந்த இடத்துல வந்து இந்த சண்டை காட்சிக்கான லைட்டிங்கு, சண்டை காட்சிக்கான அமைப்பு, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே மிரட்டிட்டாங்க. அதுவும் லால் வந்து அலட்டிக்காமல் பண்ண அந்த இடங்கள்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சானிஷ் ஸ்டான்லி,
ஓகே, இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சனீஷ் ஸ்டான்லி சூப்பராக பண்ணியிருந்தார். முக்கியமாக நான் சொல்கிறேன் அந்த சண்டை காட்சி. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் மையப்படுத்தி இருக்கும்போது அதற்கான ட்ரான் ஷாட்ஸு மற்ற எல்லா ஷாட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நவுஃபுல் அப்துல்லாவுடைய எடிட்டிங் வந்து படத்திற்கு வந்து பெரிய பலம். முக்கியமாக அந்த சண்டை காட்சியை வந்து குறிப்பாக சொல்லணும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வருண் உன்னியோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்திற்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு 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 க்ரைம் த்ரில்லர் தான், ஆனால் அதில் எமோஷன் நிறைய மிக்ஸ் ஆகிருந்தது. எஸ்பெஷலி ஷைஜுக் குரூப்போடைய ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். நான் வெளிநாட்டில் வேலையில் இருந்தேன். அப்போ வந்து கல்யாணம் பண்ணி தான் இருந்தேன். கொஞ்சம் பொருளாதார சூழல் நான் வெளியில் போயிட்டேன்னு அந்த கதையை சொல்கிற இடம் இருக்குல்ல, அந்த கதையை சொல்கிறத விட அந்த கேரக்டர் சொல்லும், அவளை நான் மன்னிச்சு கூட இருக்கேன் பாரு, அதுதான் அவளுக்கான தண்டனைன்ற அந்த சீன் வந்து ஃபண்டாஸ்டிக்கான சீனு. அவரும் ரொம்ப நாளாக பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரவீனா ரவி லவ் டுடேல வந்து யோகி பாபுக்கு ஜோடியாக இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து வாய் பேச முடியாத பெண்ணாக நடிச்சிருந்தாங்க. உண்மையிலே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. கண்களில் காமிச்ச அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்ப்ரெஷன்ஸு. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி ஃபண்டாஸ்டிக்கான ப்ளே அவருது. அதே மாதிரி வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து விஜயகுமார், அந்த கோபம், குரோதம், அந்த அதிகாரம் அதெல்லாமே வந்து கண்ணில் காமிச்சதும் சரி, உடல் மொழியிலையும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்னா, ஆசாதினா சுதந்திரம். ஆனால் படம் வந்து கடைசி ட்விஸ்ட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரோ பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புதுன்றதுலாம் மாற்று கருத்து இல்லை. க்ரைம் த்ரில்லர் ரசிகர்கள் வந்து நிச்சயமாக பார்க்கலாம், குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த திரைப்படம் வந்து சன் நெக்ஸ்ட்டில் வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மலையாளத்தில் வந்து மனோரமா மேக்ஸ் அதிலே வந்து அவைலபிளாக இருக்குது OTTயில். ஆக்சுவலி யூகேவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது ரொம்ப தூரம்ன்றதுனால என்னால் போக முடியல. இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லாவே இருந்தது. கடைசி ட்விஸ்ட் வந்து நம்ப தகுந்ததாக இருந்தது. தயவுசெய்து எங்கேயாவது யாராவது உளறி வச்சாங்கன்னா அந்த படத்தையே பார்க்க முடியாது. ஸோ அதனால் கடைசி ட்விஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. அதுதான், வேறு எந்த ரிவ்யூவும் பார்க்காம போய் பார்த்துருங்க. நானும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. எனிவே, முதல் படத்தில் வந்து ஜோ ஜார்ஜ் வந்து உண்மையிலே நல்லாவே பண்ணியிருந்தார். திரைக்கதை சாகரும் வந்து அவருடைய பணியை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. பொதுவாக நம்ம வந்து 3 வகையில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம பிரிப்போம். டைம் பாஸ் படம், பார்க்க வேண்டிய படம், பார்த்தே தீர வேண்டிய படம்ட்டு. இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படம் லிஸ்ட்டில் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள் இருந்தால் இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கோம். பட் இதுவே ஓகே தான், நாட் பேட், ரைட்? பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.